ஒருவர் குடும்ப தலைவிக்கு 1000ன்னு சொல்லுது ஒரு கட்சி, இன்னொரு கட்சி 2000ன்னு சொல்லுது. நம்ம கட்சி என்ன கேக்குது? இதுல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீங்கன்னு கேக்குது. எங்க அம்மா 2000 கொடுங்கன்னு கேட்கல, 1000 பத்தல இன்னும் 2000 கொடுங்கன்னு கேட்கல. இப்ப எது கொடுக்குறீங்க? ஆனா என்னை படிப்பிக்கிற என் பிள்ளைகளை படிப்பிக்கிற ஆசிரியர் எனக்கு உரிய ஊதியம் கொடுன்னு கேட்கிறார். சம வேலை வாங்குற சம சம்பளம் கொடு, பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம் கொடு, பணி தேர்வு செய்து அது தேர்ச்சி பெற்றவன் எனக்கு பணி வாய்ப்பு கொடு, பணி நியமனம் தான் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. இது முக்கியமா அரசு உயிர்காக்கும் மருத்துவர்கள் எனக்கு உரிய ஊதியம் தான் பத்தல, எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு வீதியில் நின்று போராடுறான். செவிலிய பெண்கள், சேவை செய்கிற செவிலிய பெண்கள் இருக்காங்கல்ல, செவிலி தாய்கள், அவங்க வீதியில் நிற்கிறாங்க. நர்ஸ், அவங்கள நீங்க கவனிக்கல. விளைய வச்ச நெல்லை நீ கொள்முதல் செய்யாம வீதியில போட்டு முளைக்கி விட்டுட்டேன்னு விவசாயி வீதியில் நின்று வேர்வை சிந்துறவன் கண்ணீர் சிந்திட்டு இருக்கான். அதை நீங்க கவனிக்கல. ஆனா இதுல இப்ப இந்த 1000 கொடுக்குறீங்க, இதுக்கு 9000 கோடிக்கு மேல போகுது. இதுல பல ஆயிரம் கோடிக்கு மேல போகுது. மொத்தமா இந்த மாதிரி கொடுக்கறதுலயே ஆண்டுக்கு 12000 கோடி. இப்ப இந்த பணத்தை எங்க இருந்து எடுக்கும்? இப்ப இந்த மாற்றுங்கிறது எது வருது? இது ரெண்டு ஒண்ணு இந்த ஒரு கட்சி இது இப்படி சொல்லும், ஒரு கட்சி இப்படி சொல்லும். ஒரு கட்சி பெண்களுக்கு இலவச பஸ்ங்கிறோம், ஒரு கட்சி ரெண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசம். இப்ப இந்த கட்சி ஒண்ணு கேக்குது, நாம் தமிழர்னு ஒரு கட்சி கேக்குது, இந்த ஓட்டுநருக்கு சம்பளம் எங்க இருந்து